ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயிலோட வாழ்க்கைக்காக பாக்கியம் இருந்துட்டு காலையில் எழுந்த உடனேயே கோமதி வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே கோமதியையும் பாண்டியனையும் வெளியே கூப்பிடுறாங்க. பாண்டியனும் கோமதியும் நம்ம பாக்கியத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, உன்னால இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதான், முதல்ல இந்த வீட்டை விட்டு போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சொல்லவும், இங்கே பாருமா, உன் வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காகலாம் வரல, என் பொண்ணுக்கு நியாயத்தை கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன். என்னம்மா நியாயத்தை கேட்க போகிற, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்க தெரியும், ஆனால் உங்கள் பையன் பகுஷி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான்மா வந்தேன். என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு என் பொண்ணு எப்படியெல்லாம் நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க, ஆனால் உங்கள் பையன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டு இருந்த நம்ம சரவணன் உள்ளே வராரு. உள்ளே வர நேரமாக பார்த்து, உங்கள் பையன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், இப்படி கேவலமாக இல்லை உன் பையனுக்கு, கொஞ்ச நாள் கூட ஆகலை தன்னோட பொண்டாட்டி தன்னை விட்டு போய் அது எல்லாத்தையுமே மறந்து புது வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு உன் பையனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக வந்து நம்ம அதாவது மாணிக்கத்தை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா, என்ன சரவணா இது, இங்கே பாரு, பெரியவங்களெல்லாம் இப்படி அடிக்கக்கூடாது, எதுக்காக இப்படி மரியாதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இங்கே பாருங்கப்பா, அவன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்குதுப்பா, அவனை அடிக்கிறதோடு நிறுத்தணும்னு சந்தோஷப்படுங்க, என்னையா வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு, என்னோட பொண்ணுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், என் பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மயில், அதாவது தங்கமயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு நம்ம மாணிக்கத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே வந்து, அப்பா இங்கே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இந்த விஷயத்தில் நீ எதுவுமே பண்ண வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தானா இல்லையா, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல வாமா போகலாம். இங்கே பாருங்க, என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாமல் இப்படி என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இங்கே பாருமா, நான் எந்த நிலைமையில இருந்தா அவங்களுக்கு என்னம்மா, இங்கே பாரு, என்னை பற்றி எதுவுமே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, முதல்ல வாமா, நான் சொல்றத கேளுமா, இங்க பாரு மயிலு, உன்னோட வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவையும் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்டி அதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருமா, எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள என்னை போக வைக்கணும்னு நினைக்காதமா, முதல்ல வாமா அப்படின்னு மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம சரவணன் கிட்ட, சரவணா, என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா, அந்த பொண்ணு என் கூட படித்த பொண்ணுப்பா, வேற எதுவும் இல்லை, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, உன் கூட படிக்கிற அதாவது பொண்ணாக இருந்தாலையும் நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவல்ல சரவணா, ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை, அடிக்கடிக்கு வேற அந்த பொண்ணை மீட் பண்ணுறியாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம சரவணனும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை என்ன தயங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மயிலோட குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்து சத்தம் போட்டுட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் சரவணன் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கானமே, அதை பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட காட்டிட்டு போகிறாங்க. இது தெரிஞ்சதுலேருந்து சரவணனா என்னோட பையனா இப்படியெல்லாம் பண்ணான்னு எனக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்குடி, ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு, சரவணெல்லாம் இப்படி பண்ண மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சரவணன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குடி அப்படின்னு சொல்லவும், என்னத்த சொல்கிறீங்க, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும், தெரியல, ஏதோ ஒரு கூட படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாண்டி, ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா கோவிலனு கூட பார்க்காம ரெண்டு பேரும் சிரித்து ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போகிறாங்கடி, அதெல்லாம் கேட்டாவே என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அத்தை இங்கே பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, நானும் நிறைய டைமு
நிறைய முறை சரவணன் மாமாவும் அந்த பொண்ணு கோவில் இருக்கிறத பார்த்துருக்கேன். அவங்க மாமா கிட்டேயும் அந்த விஷயத்த பற்றி கேட்டேன் நான். ஆனால் மாமா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிக்கடிக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதும் ஃபோன் பேசிக்கிறதும் நைட்டில் கூட நிறைய டைம் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் நினச்சாவே ஒரு மாதிரி தப்பாக நினைக்கணும் தான் தோணுது. ஆனால் சரவணன் மாமா மனசில் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடி. ஏன்டி முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லலை? இங்கே பாருங்க அத்தை, அது என்னோட விஷயமா இருந்தால் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது வேற ஒருத்தவங்க விஷயம், எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? அது வேற ஒருத்தவங்க விஷயன்றதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சரவணனை போயிட்டு ஒரே அரைஞ்சிட்றாங்க. இங்கே பாருடா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனா எதுக்காகடா அடிக்கடிக்கு கோவிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நைட்டு பகலுமா 2 பேரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? இங்கே பாருடா, அதாவது 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனா அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தாதடா. 4 பேர் பார்த்தாங்கன்னா தப்பாக தாண்டா நினைப்பாங்க. உனக்கு அசிங்கம் வரதா இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறியா நீ? உனக்கு வெக்கமா இல்லை? என் பையனா இப்படியெல்லாம் பண்ணான்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லவும், இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு நெஞ்சே வடிச்சிருது. என்ன சரவணா, அடிக்கடிக்கு அந்த பொண்ணு கூட கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் பேசுகிறியா? இங்கே பாரு சரவணா, நீ மட்டும்தான் என்னோட பேச்சை கேட்டுட்டு ஒழுங்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதாவது எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணியிருக்கேன் சரவணா. ஏன் சரவணா உன்னோட புத்தி இப்படியெல்லாம் போகுது? இங்கே பாரு சரவணா, உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா. உன் வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னோட வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. இங்கே பாரு சரவணா, ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்கன்னு எதுவுமே யோசிச்சு பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டி தான் இது எல்லாத்தையுமே யோசிக்காம இப்படி நம்ம கிட்ட பொய் சொல்லி அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நீயும் அப்படி ஒரு பொய் சொல்லி எங்களை எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை நம்புங்கப்பா, உங்களுக்கு நான் போய் துரோகம் பண்ணுவேனா? துரோகம் பண்ணிட்டியே, என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சிட்டியேடா. நீ மட்டும்தான் இந்த வீட்டிலேயே எனக்கு மரியாதையும் என் பேச்சை கேட்குறவனாவும் இருக்கிறேன்னு நினச்சி கொஞ்சமாவது மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் நீ மற்றவங்கள விட நீ ரொம்ப ரொம்ப அப்படியே ஊசி குத்தி குத்தானா வலிக்கும் பற்றியா, அதை விட அதிகமான வலியை கொடுக்குறடா. இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க பற்றியா, அந்த கவர்மெண்ட் உத்தியக்காரன் அவனும் இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்கானே அவனும் எவ்வளவோ மேலே உன்னை விட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, உங்களை கஷ்டப்படுத்தணுனோ இல்லை உங்களை அவமானப்படுத்தணுனோ நான் இதையெல்லாம் பண்ணலப்பா. அவ என்னோட ஃப்ரெண்டு கூட பேசுறத கூட உங்ககிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சிதான்ப்பா உங்ககிட்ட சொல்லலை, வேற எதுவும் இல்லைப்பா, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்படி இருக்கும்போது நீயா அந்த பொண்ணும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவா அவன் காட்டிட்டு போகிறான், அப்படி இருக்கிறவளுக்கு என்னடா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்பா இல்லைப்பா, நானும் அந்த பொண்ணும் பேசவே இல்லைப்பா, இனிமேல் நாங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டோம், உங்களுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த ஒரு அசிங்கமும் வந்துடுற மாதிரி நான் பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த பொண்ணு கூட நான் பேச மாட்டேன்ப்பா, இனிமேல் என்னை நம்புங்கப்பா. இங்கே பாரு சரவணா, நான் இப்பயாவது உன்னை நம்புகிறேன், இங்கே பாரு சரவணா, என்னோட நம்பிக்கையை நீ உடைச்சிடாத சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கப்பா, சத்தியமாக இனிமேல் உங்கள் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் உங்கள் பேச்சை கேட்கல, நான் உங்கள் பேச்சை கேட்காம இப்படி அதாவது ஏட்டிக்கும் போட்டிக்குமா நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்னு தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன தவிர உங்களுக்கு ஏட்டிக்க போட்டியா நான் பேசணும்னோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னோ நான் நினைக்கவே கிடையாது. நீங்க ஒரு நாளாச்சும் என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிறீங்களா? அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. இப்போ கூட பாருங்கள், உங்ககிட்ட நானாக தான் வந்து பேசி உங்கள் மனசு ஆறுதல் ஆகட்டுமேனு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னை வந்து ஆறுதலுக்கு நான் பேச சொன்னாடி, முதல்ல இங்கேருந்து போயிடு, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது,
இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு தானே இருக்கீங்க. பரவாயில்ல, இந்த குடும்பத்தில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவனாவே நான் இருந்துட்டு போகிறேன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் தானே அனுபவிச்சிட்ருக்கேன். இனிமேல் அப்படியே இருக்கட்டுமே, நானே இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக வெளியே இருந்து போயிடுறாங்க. போகிற வழியில் தான் தெரியுது நம்ம பாண்டியனுக்கு சரவணனை பற்றி. ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க சரவணனை பார்த்துட்டு. சரவணனும் நம்ம அஞ்சலியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி இருந்துட்டு இங்கே நம்ம சரவணனோட கையை பிடிச்சி, இங்கே பாரு சரவணா, கவலைப்படாத, இனிமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீ இனிமேல் பொய் சொல்லாத, இனிமேல் என் கூட பேசவும் பேசாத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ சந்தோஷமாக இரு, நீ உன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டையாச்சும் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்டு வச்சுக்கோ, என்னை மாதிரி அதாவது லேடிஸாக வச்சுக்காத, என்னை மாதிரி லேடிஸாக வச்சுக்கிறதுனால தானே உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, என்னை மன்னிச்சிரு சரவணா, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு அப்படின்னு கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத சரவணன் அதாவது பாண்டியன் பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவமாக சரவணன் கிட்டே போயிட்டு ஒரே அரைஞ்சிட்டு, என்னடா இதெல்லாம், இந்த பொண்ணு கூட இனிமேல் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது கையை பிடிச்சி தடவிக்கிட்டு இருக்கியா வந்து, இங்கே பாரு சரவணா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பழக்கல சரவணா, ஏன் சரவணா உன்னோட புத்தி இப்படியெல்லாம் மாறிடுச்சு, இனிமேல் என்னோட மூஞ்சிலே முழிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கமையில் இருந்துட்டு வந்தது பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருமா, என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் நீ முடிவு எடுக்காதன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். உனக்கு என்ன, நான் இந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட சொல்லு, பரவாயில்ல, நான் போய் என்னோடய வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி தங்கமேலு, நான் இப்படியெல்லாம் பண்ணாலாவது இந்த வீட்டில் இருந்து உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பியேன்னு அப்படின்னு நினச்சதாண்டி இப்படியெல்லாம் உங்ககிட்ட பண்ணிகிட்ருக்கேன். நீ வாழ வெட்டியாக இந்த வீட்டில் இருந்தனா உன்னோட தங்கச்சிக்கு யாரடி மாப்பிள்ளை கொடுப்பாங்க, உன் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆகுமாடி, இங்கே பாருமா, என் வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம குடும்பத்தோட நிலைமை புரிஞ்சு யார் நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், இல்லைனா நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியாக நம்ம வீட்டிலே இருக்கட்டும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியமே இந்த உலகத்தில் இனிமேல் இருக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, கூறு கட்டத்தனமாக நீ பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகி நீ அந்த நிலைமையில் இருந்து என்னை யோசிச்சு பாருடி, எனக்கு எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தாலும் என் பொண்ணை நான் கைவிட மாட்டேம்மா, என் பொண்ணு பக்கம் நின்று அவளுக்கு பக்கத்தோனையாக என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த விஷயத்த நான் அவளுக்கு திணிக்கவே மாட்டேம்மா, நீ எனக்கு திணிக்கிற, அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிற, பித்தலாட்டை செய்ய சொல்கிற, இதெல்லாம் என்னோட பொண்ணுக்கு நான் கத்தியே கொடுக்க மாட்டேம்மா, நீ மட்டும் பொய் சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும், என் வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரியும் நான் தான் வாழ தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பேசுகிறத விட்டுட்டு இனிமேல் நடக்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம், மயில் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா, எனக்கு வாழ்க்கை நினச்சாவே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா, நீ மட்டும் ஒழுங்காக போய் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுத்துருந்தா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாயா, இப்படி ஒரு துப்பு கட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்குது, இங்கே பாரியா, இனிமேலாவது வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சாயா உனக்கு, இப்பயும் வரல தானே, இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பட்ட அப்புறமும் பொண்ணோட வாழ்க்கை போன அப்புறம் கூட உனக்கு புத்தி வரலனா உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிள்ளைங்க எதுக்கியா சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பாக்கியம், நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன், என்னை யாருமே வேலைக்கு சேர்த்துவே மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா, இந்த துப்புக்கிட்ட பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் ரொம்பவே கோவமாக வந்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம பக்கத்து வீட்டுக்காரு, அதாவது நம்ம வடிவு மாறி இவங்க 2 பேரும் என்ன மாதிரி அந்த வீட்டில் ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா அதுதான்க்கா எனக்கும் தெரியல, அத்தை வேற அந்த வீட்டில் இருக்காங்க, இதனால் வரைக்கும் அத்தை நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச
பேசலை. இப்போ அத்தை நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, டைமுக்கு டேப்லெட் போடுறாங்களா, இல்லை எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசுவோம். இங்கே பாரு, கண்டிப்பாக அத்தை எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை அவங்க மக வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க மக கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. அத்தையை பற்றி நீ கவலைப்படாத. ஆனால் அந்த வீட்டில் ஏதோ சண்டை, அது மட்டும் நல்லாவே தெரியுது. என்ன சண்டைன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரம் பார்த்து முத்துவேலும் சத்திவேலும் வராங்க. வந்த உடனேயே நம்ம முத்துக்கு அதாவது வடிவுக்கிட்டேயும் மாறிக்கிட்டேயும் என்ன இப்போ எதிர் வீட்டவே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அந்த வீட்டில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இன்னைக்கு நேத்தா சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, வருஷம் முழுக்க சத்தம் வந்துக்கிட்டே தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு நடக்குமா, போய் நம்ம பொழப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இப்படி கோவமாக இருக்கிறத பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, மாமா என்னம்மா என்ன ஆச்சு மாமா, எதுக்காக வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சரவணன் பயலுக்கு நான் காலையில தான் எவ்வளோ புத்திமதி சொல்லி இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொன்னேன். ஆனால் அவன் அது எதுவுமே சுத்தமாக காதில் வாங்கிக்காம இப்போ போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சி தடவி தடவி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என் பையன் இப்படியெல்லாம் ஆயிட்டானு நினச்சாவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம மீனாக இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்கள் மாமா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் மாமா, அது சரவணன் மாமா என்ன நினச்சி அவங்கக்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல, நீ என்ன வேணாலும் பேசிக்க மீனா, அவங்க கையை பிடிச்சி தடவி தடவியாக பேசிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பார்த்தாவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு கோவமாக வந்து, இங்கே பாருங்கள் சரவணன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதோ அந்த பொண்ணு கூட பேசினா தன்னோட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன்னு பேசியிருப்பானே தவிர அவன் மனசில் வேறு எந்த தப்பான எண்ணமும் இருக்கவே இருக்காது. அதில் 100% நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் பிள்ளையவே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என் நிறுத்திடே, உன்னால் தானே என் பையன் இப்படியெல்லாம் கெட்டு கிடக்கிறான், அவனுக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்காக வளர்த்துறதுனா பரவாயில்ல, இப்படி அவனுக்கு இப்படி ஒரு புத்தியை வளர்த்து வச்சிருக்கே, உன்னை சொல்லுடி, வளர்த்த வளர்ப்பு அப்படி இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, இனிமே இதை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பேசாதீங்க, உன் பையன் அதாவது பையன் வளர்த்த வச்ச லட்சணம் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சிச்சு, இனிமே உன்கிட்ட என்னடி பேச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அப்படியே ரொம்ப பேச போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதி, இந்த பாரு கோமதி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க கோமதி, சரவணன் இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாப்பிள்ளை ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை மனசு இன்னும் கஷ்டப்படுற மாதிரி நீ அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எரியில் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நம்ம பொறுத்து போகிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, கண்டிப்பாக இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், ஃபோன் பண்ண மாட்டேன், அப்படி தான் ஏதாவது அவங்க பேசிக்கிட்டு இருந்துப்பாங்க மாமா, அப்படி தப்பாக நம்ம உடனே நினச்சிடக்கூடாது இல்லை, அவங்களுக்கும் நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க மாமா, அதெல்லாம் நீங்கள் மாமாவை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோமா, இங்கே பாரு மீனா, இனிமேல் என் பையனை பற்றி யாராவது தப்பாக பேசினாங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோவமாக எதுவுமே பேசக்கூடாதுன்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் வீட்டுக்கு வரவும், வந்த உடனே நம்ம சரவணனை பார்த்த பாண்டியன் வந்துட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்டே வந்து நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமே அப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன்ப்பா, ஏன்ப்பா இப்படி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாப்பா என்னை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நான் உன்னை நம்புறேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் நான், அது மட்டும் இல்லாமல் உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னால் நாங்களும் வருத்தப்படுவோன்றதுக்காக தானே, வெளியில் யாராச்சும் கிட்டேயே சொன்னால் உன்னோட மனசில் இருக்கிற பாரமும் கொஞ்சம் கம்மியாகும், வீட்டில் இருக்கிறவங்க மனசும் கஷ்டப்படாது
இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் சரவணா. உன்னை பற்றி எனக்கு தெரியும் சரவணா. நீ எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்ட சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியேம்மா, சத்தியமா நான் எந்த ஒரு எண்ணத்தோடையும் நான் அந்த பொண்ணு கூட பழகலம்மா, ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோமா. இங்கே பாரு சரவணா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக உன்னை நம்புறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி பாசமொழியாக பொழிஞ்சிட்டா நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு இல்லைனாயிடுமா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு நம்ம சரவணன் பாண்டியன் இருந்துட்டு எழுந்து வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா எங்கப்பா போகிறீங்க, எங்கேயும் போகாதீங்கப்பா, இங்கேயும் இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, இனிமே உன்னோட மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து இங்கே பாருங்கண்ணே, அவர் தான் யார் மனசை தான் புரிஞ்சிட்டு இருக்காரு, யார் மனசையும் புரிஞ்சுக்காதவர்கிட்ட நீங்கள் போயிட்டு எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கெஞ்சாதீங்க, அவர் கெஞ்சினா மிஞ்சதான் செய்வார், நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அவரே ஒரு எக்ஸ்பிளனேஷனை வச்சுருப்பாரு, அது அவருக்கு இப்போது அது இந்த விஷயத்துக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், விடுங்கண்ணே, நீங்கள் அதை நினச்செல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதுங்க. இங்கே இல்லை கதிர், நான் இத்தனை நாளாக அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டைன்றதுனால அப்பா பக்கம் தானே நிறைய நின்றுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு அம்மா பக்கமும் நின்றுருக்கேன், இப்படி எதுவுமே யோசிச்சு பார்க்காம இப்படியெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரை நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் வருத்தமாகவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதாவது யார் நம்ம சரவணனை பார்த்துட்டு என்னென்ன இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்க, உனக்கு அந்த பொண்ணு அதாவது பிடிச்சிருந்தா நம்ம அந்த பொண்ணவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க, சொல்லுண்ணா அது யாருண்ணா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி வந்துட்டு இங்கே பாருடா, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு இங்கே பாருமா, சரவணன் வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கு, அப்படி இருக்கும்போது அண்ணன் தெளிவான ஒரு முடிவு எடுக்கும் போதே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான் அண்ணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் மனசு கேட்காம திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே பாருங்க, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை உங்கள் பையன் பண்ணிட்டான்ல, என் பொண்ணு இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, என் பொண்ணு அப்போ உங்ககிட்ட சொல்ல விடலை, என் பொண்ணு மாசமாக இருக்கா, என் பொண்ணு இனிமே உங்கள் குடும்பத்தில் வந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த குழந்தைய சாக்க வச்சு இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்சி அவங்க எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இனிமே என்னோட வாழ்க்கையில் அவங்க வேண்டவே வேண்டாம், இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போனவர்கிட்ட இனிமே அவரோட சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்பலமா, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், இனிமே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சரவணா என்ன சரவணா அவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாண்டியன் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் கோமதி கிட்ட போயிட்டு அம்மா இங்கே பாருங்கம்மா, அவள் என்கிட்ட வந்து சொன்னாம்மா, ஆனால் இதுக்கும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டேம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சரவணா, என்ன சரவணா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாத சரவணா, இங்கே பாரு எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கவே மாட்டான், அப்படி ஒரு வார்த்தையே நீ அவளை கேட்டுட்டு வந்திருக்கேடா, அவள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம், அவள் பண்ண தப்பை விட நீ அதிகமான தப்பை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது சரவணன் இருந்துட்டு அம்மா இங்கே பாருமா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, ஏம்மா என்னை மன்னிக்கவே மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா மன்னிக்கக்கூடிய தப்பாக பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் அவள் மாசமாக இருக்காளாண்டா, அவளுக்கு தண்டனை கொடுக்குறதான்னு நினச்சி நம்ம வீட்டு வாரிசுக்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சரவணனுக்கு புத்தியே வருது. இங்கே பாருங்கம்மா, அஞ்சலிக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், அஞ்சலியும் இதே வார்த்தையை தான் சொன்னான், அஞ்சலியும் சரவணன் கூட அதாவது மயில் கூட சேர்ந்து கொஞ்சம் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடா, அந்த பொண்ணை பத்தி திரும்பவும் இந்த வீட்டில் பேசாத, அந்த பொண்ணால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது, அதனால அந்த பொண்ணை பத்தி நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம
ராஜு இருந்துட்டு நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கு அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன் அத்தை இந்த மாதிரி நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, இருக்கிற டென்ஷனில் நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதுடி, முதல்ல அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே கோவமா பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைப்பே கிடையாதா? நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, அவன் இப்படி ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு அந்த மயில் மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான், இது எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, சரவணனோட வாழ்க்கைக்கு என்ன கரெக்டாக இருக்கணும் எதுவுமே யோசித்து ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா? சரவணா, இங்கே பாரு சரவணா, எனக்கு என்னமோ தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் சரின்னு தோணுது. அது நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதான்னு நினச்சி நம்ம வீட்டுக்கு வாரிசுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.